3 நாள் ஆச்சு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, ஓகேங்களா? அந்த வீடியோவில் உங்களோட வார்த்தை என்னவாக இருக்கணும்? இறந்த குடும்பத்துக்கு நாங்கள் இருக்கோம், அண்ணன் தம்பியாக நாங்கள் இருக்கோம், உறவினராக நாங்கள் இருக்கோம், நாங்கள் நின்று உங்கள் இறந்து போனவரை ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்களோ அதை நாங்கள் நின்று உங்களுக்காக செய்கிறோன்னு சொல்லிட்டு எவனாவது முன் வந்தீங்களா? உங்களோட மொத்த குறிக்கோளுமே டிஎம்கேவை எதிர்க்குங்க, நல்ல விஷயம், எதிர்த்து போங்க. ஆனால் இறந்து போன நபர்களோட துக்கச் செய்தியை வந்து டிஎம்கேக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணி அவங்கள அரசியல் பண்ணிட்டுருக்கீங்க. அரசியல் பண்ணது நீங்களா இல்லை அவங்களா? நீங்கள் தான் அரசியல் பண்ணுறீங்க. நீங்கள் அரசியல் பண்ணலாம் என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த விஷயத்தை அரசியல் ஆக்காமல் அந்த மக்களுக்கு உதவி செய்ய தான் ஃபஸ்ட்டு நினைப்பீங்க. விஜய் மேலே அந்த வீடியோவிலேருந்து விஜய் மேலே நான் சில பல கேள்வி கேட்குறேன். அந்த கூட்டம் யாருக்காக கூடிச்சு? உங்களுக்காக தானே கூடிச்சு. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்தானே யார்? உங்களை பார்க்க வந்த ரசிகர்களோ, தொண்டர்களோ, மக்களோ ஐயா. அப்போது அதிலிருந்து ஒரு 40 பேர் இறந்துட்டானா உங்களோட முதல் வார்த்தை என்னவாக இருக்கணும்? இறந்த மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னை பார்க்க தான் அவன் வந்து இறந்து போனான். அதனால் இதை நான் பொறுப்பேற்கனோட சொல்லலை வேணாம். அந்த இறந்தவங்களுக்காக என்னை பார்க்க வந்து இறந்து போனாங்க இல்லையா, அதுக்காக நான் மன்னிப்பு எடுத்துக்கிறேன். ஒரு மெச்சூர்டான ஆள், அவங்க மேலே தப்பே இல்லைனா கூட அவர் பங்களிப்பு இருந்து அதனால் வந்து உயிர் சேதம் ஏற்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு வேலை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இறந்த துயரத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு மன்னிப்பு கேட்கல. இதே விஜய் தானே ஒரு பிரச்சாரத்தில் என்ன சொன்னீங்க? சிஎம் சார் நீங்கள் சாரி கேட்க மாட்டீங்களா? சிஎம் சார் நீங்கள் அதுக்கு சாரி கேட்க மாட்டீங்களா? சிஎம் சார் நீங்கள் இதுக்கு சாரி கேட்க மாட்டீங்களா? நீங்கள் நான் இப்போ கேட்குறேன், விஜய் சார் 40 பேரை கொன்னுட்டிங்களே, அதுக்கு நீங்கள் சாரி கேட்க மாட்டீங்களா? ஒரு மன்னிப்பு கேட்க தோணலை. ஆனால் அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் அந்த வீடியோவில் அமைதியாக இப்படி பேசிகிட்டே இருந்தவர் சடனாக கண் இப்படி திருப்பி ஒரு டைலாக் சொல்கிறாரு. நான் கூட ஜனநாயக படத்தோட கிளைமேக்ஸ் டைலாக்னு நினச்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு டைலாக்கு. சிஎம் சார் அந்த தொண்டர்களை மேலே கை வைக்காதீங்க, என்ன எது வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் என் வீட்டில் தான் இருப்பேன். என்ன உனக்கு முதலமைச்சருக்கு என்ன 1-on-1 ஃபைட்டாக நடந்துகிட்ருக்கு? என்னவோ நீ ஹீரோ மாதிரியும் அவர் வில்ல மாதிரியும் உங்கள் குடும்பத்தை வந்து அவர் கடத்தி எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் வச்சுட்ருக்க மாதிரியும் நீ வந்து அதை காப்பாற்றுறதுக்காக என்ன எதுவோடா பண்ணுங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க. என்ன இது சினிமா டைலாகு? இதை வந்து ஒருத்தன் பிஜிஎம் போட்டு அண்ணே பிஜிஎம் போட்டு இந்த டைலாகை கேட்டால் தான் மாசாக இருக்குன்னுன்றான். அந்த லெவல் தற்கூரியாக இருக்கீங்க நீங்கள். எல்லாத்துலேயும் உங்களுக்கு சினிமாவை கேட்குது. அரசியல் பண்ணுறீங்களா? அவர் அரசியல் பண்ணுறாரா? அந்த மாதிரி பேசலாமா? நீங்கள் ஒரு மன்னிப்பு, அதாவது துக்கத்துக்காக ஒரு வீடியோ போடுறீங்கன்னு நினச்சா அதில் அரசியல் பேசிகிட்டு இருக்கீங்க. சிஎம் சார் என்ன எதுவும் பண்ணிக்க, மக்கள் எதுவும் என்ன சிஎம் சார் என்ன எதுவும் பண்ணிங்க, மக்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னா தூண்டி விட்றீங்களா? மக்களை அப்படியே தூண்டி விட்றீங்க. எனக்காக வாங்க வந்து போராடுங்கன்னு தூண்டி விட்றீங்க. அதாவது 40 பேர் கொன்னது பத்தாது, 4000 பேரை நான் கொல்லணும், அப்போ தான் எனக்கு வந்து ரத்த வீரி அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தூண்டி விட பார்க்குறீங்க. உங்களோட ரசிகரை எப்படியா யூஸ் பண்ணுவீங்க? உங்களோட ரசிகரை இப்படியா வந்து மாற்றி வைப்பீங்க? அந்த ஒரு வீடியோவில் உங்களோட ரசிகரை பார்த்து இந்த அசம்பாவிதம் நடந்து போச்சு, காரணம் என்னை பார்க்க வந்தாங்க, நம்ம தொண்டர்கள் தான் சுற்றி நின்னோம், நம்மளால் அவங்கள காப்பாற்ற முடியல, அது நம்மளோட தப்பு, அதனால் நம்ம தான் வந்து இது பொறுப்பு எடுத்து நம்ம இதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அறிவுரை, ஒரு சின்ன அறிவுரை உங்கள் ரசிகர்களுக்கும் உங்கள் தொண்டர்களுக்கும் நீங்கள் சொன்னீங்க. நம்ம இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, நம்ம வந்து பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும், எந்த கரண்ட் கம்பத்து மேலே ஏறக்கூடாது, எந்த யார் கீழே விழுந்தாங்கன்னா அவங்களை எழுப்பி நிப்பாட்டி அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும், அதை விட்டுட்டு அவங்க தொண்டை மேலே நின்று அவங்கள சாவடிக்கூடாதுன்னு சொன்னீங்களா? ஒரு குழந்தை குடல் வெளியே வந்து இறந்து போச்சான், அதை பற்றி எதுனா உனக்கு தெரியுமா நியூஸு? அந்த குழந்தை முகத்தை பற்றி உனக்கு தெரியும்? முகத்தை பார்த்துருக்கியா நீ? ஃபஸ்ட்டு யார் அந்த முகத்தை பார்த்துருக்கியா? அந்த பிஞ்சு குழந்தை முகத்தை பார்த்துருக்கியா? யாருன்னே தெரியாது உனக்கு. ஏன்னா உனக்கு என்ன அதை பற்றி உனக்கு அந்த வலி இருந்தால் தானே. ஒரு அறிவுரை சொல்கிறியா உன்னோட ரசிகர்களுக்கு, இப்படி நடந்துக்குங்க, இப்படி இருங்கன்னு? சரி, நீ அறிவுரை சொன்னால் மட்டும் அவனுக்கு கேட்டுருவான்ல? அவனுக்கு ஜாம்பி கூட்டம். நீ மரத்தில் ஏறுன்னா அவன் இறங்குவான், நீ இறங்குன்னா அவன் ஏறுவான், போஸ்ட் கம்பத்தில் ஏறாதன்னா அவன் ஏறுவான், கரண்ட் கம்பத்தை பிடிக்காதன்னா அவன் பிடிப்பான். அந்த மாதிரி ஜாம்பி கூட்டம். நீ ஒன்று சொன்னால் அதை கேட்டுக்கிற மனநிலையில் கூட இல்லாத கூட்டம் தான் உன்னோட ரசிகர் கூட்டமோ உன்னோட தொண்டர் கூட்டமோ. நினச்சி பாருங்களேன், இப்போவே நீ இவரை தூக்கின்னு போய் நம்ம முதலமைச்சராக உட்கார வச்சு நினச்சிங்களேன், இவர் சொன்ன அந்த தொண்டர்கள்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீ என்னடா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் என்னவோ செய்வான். இப்போவே இவன் லட்சணம் இப்படி தான் இருக்குது. இதை பண்ணாதன்னா அவன் பண்ணுறான், இதை பண்ணுன்னா அதை பண்ண மாட்டான் அவன். அந்த மாதிரி ஒரு மனநிலையில் வச்சுட்டு இருக்கவங்கள தான் வந்து உன்னை சுற்றி வச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டமாக வந்து நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோன்னு நினைக்கிறீங்க. எல்லாருமே கேவலமான கூட்டங்க இது, தற்கொலை கூட்டம், மூளை இல்லாத கூட்டம், சினிமா மோகம் உள்ள கூட்டம். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறீங்க? 40 பேர் இறந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறமும்
நம்ம இன்னும் வீரியத்தோடு வரணுன்றீங்க. ஏங்க உங்களோட வார்த்தை என்னங்க இருக்கணும்? 40 பேர் நம்மளோட கூட்டின கூட்டத்தில் இறந்து போயிட்டாங்க. நம்மளோட ரசிகர்களும் என்னோட ரசிகர்களும் டிவிக்கு தொண்டர்களும் தான் அங்கே சுற்றி இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த அசம்பாவத்துக்கு காரணம். அவங்க ஒன்று மேலே ஒன்று ஏறி நின்று கூட்டத்தை நெரிசலில் இறப்பதற்கு காரணமாயிட்டாங்க. அப்படி என்ன பண்ணோம்? இனிமேல் வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசலை அவாய்ட் பண்ணுவோம். இந்தமாரி இனிமேல் வந்து பாதுகாப்போடு நம்ம செயல்படுவோம். அதனால் கட்டுக்கொழுப்பாக நம்மளோட ஒழுக்கமாக இனிமேல் நம்ம எந்த ஒரு பிரச்சாரத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை தானே சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ட்ரிக்கர் பண்ணிவிட்டு இனிமேல் இதை விட வீரியம்னா இன்றைக்கி நாளைக்கு கரண்ட் கம்பத்தில் தூங்கணும், நாளைக்கு என்ன சொல்கிறீங்க? டிரான்ஸ்ஃபார்மர் உடச்சிட்டு உள்ளே போக சொல்கிறீங்களா? இல்லை கையில் கத்திக்காரமாக எடுத்துக்கிட்டு கத்தி கம்பு எடுத்துக்கிட்டு சுற்றி எவனாந்தாலும் வெட்டுவேன் அப்படின்னு வீரியத்தோட வர சொல்கிறேன். என்ன மாதிரியான வீரியத்தோட? இன்னும் ஸ்ட்ராங்காக வரமா? என்ன மாதிரி ஸ்ட்ராங்காக? ஏறினே 40 பேர், நீங்கள் இருக்க ஸ்ட்ராங்காக தான் ஏறினே 40 பேர் செத்துட்டான். இன்னும் ஸ்ட்ராங்கான்னா அப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டு, இதை விட இன்னும் பண்ணணும், இன்னும் ஜாம்பியோட தலைவிட மாதிரி நம்ம உருவாகணும், அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி நினச்சதால் தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இன்னும் ஸ்ட்ராங்கானா அவன் என்ன பண்ணுவான்? நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சி இன்னும் அதே தான் பண்ணிகிட்டு இருப்பான். என்னங்க நீங்கள் என்ன மாதிரி ஸ்பீச்சுங்க கொடுக்குறீங்க? ஒரு தலைவருக்கான பொறுப்பு இருக்காங்க உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஒவ்வொரு வீடியோவாக வெளியே வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆதவர்ஜன் அங்கே போயிட்டாரு, அமித்ஷா கிட்ட போய் பேச போயிட்டாரு. இவங்க வேணால் பாருங்களேன், நாளைக்கே பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்க, இல்லை காங்கிரஸோட கூட்டணி வைப்பாங்க. ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது இந்த ஜீவிக்க தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் இவங்க என்ன பேசுகிறாங்க? நம்மளோட அரசியல் இது வந்து பிஜேபி, நம்மளோட கொள்கை எதிர் வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நாளைக்கே இவங்க டிஎம்கே இல்லை, ஏடிஎம்கே இல்லை, பிஜேபி எந்த கட்சிகளோட கூட்டணி வச்சாலும் கண்ணை மூடிட்டு இந்த விஜய் ரசிகர் எல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க இந்த வார்த்தையை, கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவான். யார் கூட கூட்டணி வைக்கிறாங்களோ கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவான். அவனை பற்றி ஏன் எதுன்னு யோசிக்க மாட்டான். ஏன்னா அந்த மாதிரி கூட்டம். இவன் ஓட்டு போடுறதுக்கு எல்லாமே அந்த விஜய்ன்ற ஒரு மூஞ்சிக்காக, அந்த சினிமா பிரபலத்துக்காக மட்டும்தான் ஓட்டு போடுறானே தவிர எந்த ஒரு கொள்கையும் கூமட்டையும் கிடையாது. அதை நாளைக்கு இவனுக்கு கை காட்டி சப்போர்ட் பண்ணால் அவன் போய் ஓட்டு போடுவான். இந்த இதோட நான் இணைஞ்சிக்கிறேன், இந்த கூட்டணியோட இணைஞ்சிக்கிறேன், அதுக்கும் போய் ஓட்டு போடுவான். ஏன் எதுனே கேள்வி கேட்க மாட்டான். இவன்லேருந்து கேள்வி கேட்குற மனப்பான்மை கிடையாது இவனுக்கு. இவனை பொறுத்தவரை தலைவர் என்ன தலைவர்னா விஜய், அவர் படம் நடிச்சாரு தலைவர், அவ்வளோதான். அதாவது நம்ம நடித்த நடிகரே வந்து நம்மளை ஆளணும், அப்படிதான். டே அவன் உங்களுக்கு மட்டும் தலைவராக இருந்தால் பரவாயில்ல, நீ நாளைக்கு அவனை முதலமைச்சரானா அவன் எனக்கும் சேர்த்துலாம் முதலமைச்சர், அதுதான்டா எங்களுக்கு தலைவலியாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் தனி முதலமைச்சராக நீங்கள் ஜாம்பி கூட்டம் எங்கன்னா போய் உயிர் வாழ்ந்துன்னு முதலமைச்சராக வச்சுன்னு போங்க, எங்களையும் அதில் போட்டு சாவடிக்கிறீங்களே, அதுதான் எங்களுக்கு கடுப்பாக இருக்குது. இவங்களை பற்றி பேசிட்டு போனால் இன்னும் பேசிகிட்டே போயிட்டுருக்கலாம். நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகள் எதுவுமே வந்து தகுந்த பதில்கள் கொடுக்காம கமெண்ட்ஸில் வந்து அசிங்கமாக திட்டுறது, மெசேஜில் திட்டுறது, வீடியோவில் திட்டுறது, இதுதான் வந்து வேலையாக வச்சுருக்காங்க. ஆனால் எவனுமே தகுந்த பதிலை கேட்டால் பதிலை கொடுக்குறதே இல்லை. எவனுமே கொடுக்குறது. குற்றங்களை நம்ம எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், கணக்கே இல்லாமல் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் இது. இதே போல் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். வணக்கம்.